தொடக்க கால திரு அவையில் திருத்தூதர்கள் போதித்தார்கள், கற்பித்தார்கள். இவைகள் பிற்காலத்தில் தூய ஆவியரின் ஏவுதலால் எழுதப்பட்டன. கிறிஸ்தவம் பரவும் போது இது புதிய ஏற்பாட்டிற்கு அடித்தளமாக அமைந்தது. திருநூலும் திருமரபும் ஒன்றுக்கொன்று மிக நெருங்கிய தொடர்புடையவை. திருநூல் என்பது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. இது கடவுளின் வார்த்தை. திருமரபு என்பது வழிபாடு, இறைவேண்டல், போதனை. இவை இரண்டும் திருத்தூதர் வழியாகவே திரு அவைக்கு கொடுக்கப்பட்டன. இறை வெளிப்பாடு என்பது கடவுளை பற்றியது மட்டுமல்ல, வாழ்க்கையில் கடவுள் அனுபவம் பெறுவது ஆகும். கடவுள் நம் வாழ்வை எப்படி வாழ்வது என்று மட்டும் சொல்பவர் அல்ல, மாறாக இறை வார்த்தை கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசு அவரின் அப்பா தந்தை வழியாக மனிதகுல மீட்பிற்காக கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார். தந்தை மகனை அனுப்புகிறார். அவர் கடவுளின் அகவாழ்வை வெளிப்படுத்துகிறார். இறைமகன் இயேசுவில் இறை வெளிப்பாடு நிறைவு பெறுகிறது. தூய ஆவியர் அதை நிறைவு செய்ய அனுப்பப்படுகிறார். தொடக்க கால திரு அவையில் திருத்தூதர்கள் போதித்தார்கள், கற்றும் கொடுத்தார்கள், அதையே வாழ்ந்தும் காட்டினார்கள். திருத்தூதர் பணி தொடக்க கால கிறிஸ்தவ வாழ்வு பற்றி கூறுகிறது. கிறிஸ்தவம் பரவ தொடங்கும் போது திருத்தூதர்கள் தூய ஆவியால் இறை ஏவுதல் பெற்று எழுத தொடங்கினார்கள். திருத்தூதர்களுக்கு பிறகு ஆயர்கள் பொறுப்பேற்றார்கள். இந்நாள் வரை ஆயர்களின் கடமை என்னவென்றால், இறை வார்த்தையை உலகம் முடியும் வரை பாதுகாப்பாக காப்பதாகும். எனவே இறை வார்த்தைக்கும் திருமரபுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. கடவுள் தனது வார்த்தையை பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தியுள்ளார். வழிபாடு, இறைவேண்டல், திருத்தூதர்களின் போதனைகள் மற்றும் அவர் வழித்தோன்றல்களின் போதனைகள் என. இறை வார்த்தை, திருமரபு, அதை தொடர்ந்து மூன்றாவது தூண் திரு அவையின் ஆசிரியமாகும். ஆசிரியம் இறை வார்த்தையின் தலைவன் அல்ல, மாறாக அதன் பணியாள். இயேசு இந்த உண்மையை வெளிப்படுத்தவே இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உண்மையை எல்லாரும் போதிக்கவே அனைவரையும் நியமித்தார். திருநூலை தொகுப்பதற்கு கடவுள் மனிதனை தேர்ந்தெடுத்தார். அவராலே அவர்கள் பணி அமர்த்தப்பட்டனர். அவர்கள் தங்கள் ஆற்றலை, திறமையை வெளிப்படுத்தினார்கள். கடவுளோடு இணைந்து செயல்பட அவர் வழியாக செயலாற்றிய மனிதர்கள் உண்மையான ஆசிரியர்கள். அவர்களின் பணி எல்லாவற்றையும் எழுதுவது மட்டுமல்ல, கடவுள் எதை விரும்பினாரோ அதையே அவர்கள் எழுதினார்கள். கடவுள்தான் திருநூலின் ஆசிரியர். அவர் மனிதர்களை தேர்ந்தெடுத்தார். மனிதர்கள் வழியாக அவர்கள் கால சூழலில் அவர்களை தனது தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்தினார். எந்த விவிலிய ஆசிரியர்களும் மனித அறிவையோ புரிந்து கொள்ளும் திறனையோ பயன்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் சிறந்த விதத்தில் மனித பண்புகளுடன், அவர்களின் இயலாமையுடன் கடவுளின் செய்தியை நம்பிக்கையோடு தவறின்றி தந்தார்கள். பழைய ஏற்பாடு கடவுளின் உடன்படிக்கையை தருகிறது. இயேசுவிடம் நம்மை அழைத்து செல்ல தயார் செய்கிறது. அது போதனை, ஞானம் மற்றும் இறைவேண்டல் நிரம்பியது. மீட்பின் வரலாற்றை சுட்டி காட்டுகிறது. புதிய ஏற்பாடு இறைமகன் இயேசுவின் வாழ்வையும் போதனையையும் வெளிப்படுத்துகிறது. இறை தந்தையை நோக்கி வழி நடத்துகிறது. நமது நம்பிக்கைக்கும் திருச்சபை அடித்தளமாக அமைகிறது. திருநூல் என்பது வழிபாட்டு இறையியல். இது மனதிற்கு அறிவூட்டுகிறது, எண்ணத்தை வலுப்படுத்துகிறது, கடவுளின் அன்பால் இதயத்தை பற்றி எறிய செய்கிறது. நாமும் இறை வழிபாட்டால் நம் மனதை அறிவூட்டி, எண்ணத்தை வலுப்படுத்தி, இதயத்தை கடவுளின் அன்பால் நிரப்புவோம். நன்றி.